TNPSC குரூப் 2 படிக்கிற அனைவருக்கும் ஒரு முக்கியமான அப்டேட். என் கையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அடுத்த 90 டேஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் இருக்குது. நான் டெய்லியும் என்ன படிக்க போகிறேன், என்ன டெஸ்ட் எழுத போகிறேன், எப்படி என்னோட ரிவிஷனை கொண்டு போக போகிறேன், எந்த சப்ஜெக்டை நான் எவ்வளோ படிக்கணும், எந்தெந்த கண்டென்ட்லாம் படிக்கணும், அப்போ என்னோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும், டாப் ஸ்கோர் எடுத்து இந்த ப்ரிலிம்ஸில் வந்து கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸும் ஒரு கைடன்ஸும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா மாதிரியான பிளானும். ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியாமல் யாரும் படிக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பராக இந்த 90 டேஸை நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளானில் நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தமிழ் மீடியமுக்கான ஒரு பேட்ச்சு. இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. 27 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நாம் இம்மிடியட்டாக படிக்க ஆரம்பிக்க போகிறோம். நம்ம குரூப் 2 படிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இல்லை புதுசாக படிக்கிறீங்கனாலும் இந்த பிளானை டெடிக்கேட்டடாக வந்து யூஸ் பண்ணணும். இதில் சில டிப்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் உங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி மட்டும்தான் ஃபாலோ பண்ணால் கம்ப்ளீட் பண்ண முடியும் கிடையாது. இந்த மாதிரி பண்ணால் உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கிளியர் பண்ணாமல் போக மாட்டீங்க. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% கிளியர் பண்ணுவீங்க. அவ்வளோதான், அதுதான் வந்து சொல்லணும். சரியா? இதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிளியர் பண்ணலாம். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது 27ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு 1 மந்த், சரிங்களா? ஃபஸ்ட்டு மந்தில். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் PYQ, டெய்லி டெஸ்ட்டு, ஓகே, இது எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷனோட ஆட் பண்ணிகிட்டே போகும். நிறைய ஆட் பண்ணிட்டே போகும். சரியா? ஸோ ஸ்டார்டிங் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நீங்கள் பிக்கப் ஆகும்போது டெஸ்ட்டும் பிக்கப் ஆகி இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ 20,000க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாக என்னங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்ச் தமிழ் மீடியத்துக்கான பேட்ச் இப்போ நம்ம அதியமான் அகாடமியில் 850 rupees அப்படிங்கிற ப்ரைஸில் இந்த டெஸ்ட் பேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணுனாலும் அங்கே திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டைமும் சேவ் ஆகும். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் சீரியஸ் வாரியர் டெஸ்ட் பேட்ச். ஓகே, ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்பில் எழுதலாம், லேப்டாப் கம்ப்யூட்டரில் எழுதிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகே, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க்கும் ப்ராக்ரஸும் வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டெஸ்ட்டுக்கான டைம் ஷெட்யூல் கொடுத்துருப்போம். கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட படிங்க. ஸோ வாரத்தில் டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். அந்த 2 நாள் டெஸ்ட்டு ஷெட்யூல் அப்படின்னா அன்னைக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரியா? எதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகாதீங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, ஸோ எத்தனை முறை வேணாலும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு டைம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுடைய ரேங்கிங்லேயும் லீடர் போர்ட்லேயும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஓகே, வீக்லி ரிப்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய இந்த தேர்வுகளில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் ஆர்டர், ஒரு ஆர்டரில் நம்ம இந்த வந்து பிளானை வந்து கொடுத்துருப்போம். இந்த ஆர்டரில் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பிளான் நான் சொல்லும்போது சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் இந்த பிளானில் நான் முடிக்கும் போது ஒரு 3 வாட்டியாவது ரிவைஸ் பண்ணிடுவீங்க. ஜிஎஸ்ஸை 2-3 வாட்டியாச்சும் ரிவைஸ் பண்ணிடுவீங்க. சரியா? அதாவது ஃபைனலான ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்கிறேன் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பாருங்கள், தெரியும். சரியா? அடுத்து வந்து உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ஆப்பில் சேட் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், கால் பண்ணி கேட்கலாம். ஸோ அதுக்கான ஃபேக்கல்ட்டி செஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஓகே, இதுதான். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய பேட்சோடைய கோல், மோட்டோ அப்படின்னு எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். என்ன பண்ணலாம்? டிசிப்ளின் ஃபஸ்ட்டு விஷயம், ஃபோக்கஸ்டாக படிக்கணும், மோட்டிவேஷனாக இருக்கணும். சரியா? ஒவ்வொரு டைமும் படிக்கும்போது இல்லை நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகும்போது நீங்கள் வந்து நாம் ஒரு நல்ல ஜாபை வந்து வாங்குறதுக்காக தான் இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தோம். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்கள். ஓகே, டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். லோ மார்க்ஸ் வருது ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் நான் தான் சொல்கிறேன், அந்த ஷெட்யூல் வந்து 2 days டெஸ்ட் சொல்லியிருக்கோமா,
அந்த டெஸ்ட்டை எழுதுங்க, மார்க் என்ன வருதுங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க. சரியா? போக போக இம்ப்ரூவ் ஆகும். சரியா? அதுதான் ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். இதில் முக்கியமானதே ப்ராக்டிஸ். நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு தப்பு பண்ணுறது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய மெமரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ்க்கான ஒரே வழி. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ஷார்ட்கட் அப்படிங்கிறதுக்கு போகாதீங்க. நேர்மையான வழியில் நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோமோ அது போங்க. இதை மட்டும் படித்தா போதுமா, இதை மட்டும் இந்த எக்ஸாம்ஸில் வர கொஷின்ஸை மட்டும் கொடுங்க, அதை மட்டும் சொல்லுங்கள், இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் அது கூடவே என்ன பண்ணணும், நம்ம சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இம்பார்ட்டன்றதுனால தான் தேவையான அளவு மழை போல் இருக்கிறத வந்து சுருக்கி நம்ம உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொடுத்து அதை படிக்க வைக்கிறோம். சரிங்களா? அதுக்கும் ஷார்ட்கட்டு போகக்கூடாது. சரியா? அதையும் ஷார்ட்கட்டாக நினைக்கக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடியதை என்னவோ அதை நீங்கள் வந்து படிங்க. சரியா? டிஸ்ட்ராக்ஷன் தேவையில்லாமல் சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த வாரியர் பேட்ச் இதில் வந்து உங்களுக்கு குரூப் 2 2A ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்போ ஜூன் மந்தில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 90 டேஸ்க்கான பிளான் பேட்ச். இது 200க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். அதில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்னலாம் இந்த பேட்ச்சில் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 200+ டெஸ்ட் இருக்க போகுது. புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பேஸ் பண்ணி ஒரு 25 டார்கெட் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 22 டார்கெட்டு ப்ளஸ் 3 ரிவிஷன் டெஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு 7 டெஸ்ட்டுக்கு அப்புறமும் ஒரு ரிவிஷன் வந்து பண்ணுவீங்க. என்னென்னலாம் படிச்சுங்களோ அது எல்லாமே ரிவைஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ்டு தனி, இது தனி, இதுதான் ஹைலைட்டு. ஸோ இது புக் பேஸ்டு சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு என்னெல்லாம் நம்ம புக்கில் படிப்போமோ அந்த ஆர்டரில் நீங்கள் வேர் டு ஸ்டடி சார் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதுலேயே கிளியராக கொடுத்துருப்போம். அதை மட்டும் படிங்க. எங்கே போய் படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்லாம் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு இதுக்கான புக்ஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த புக்ஸ்லையும் அந்த ஆர்டரில் கொடுத்துருப்போம். புக்ஸை வாங்கியும் படிக்கலாம். இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் சார் அப்படிங்கிறவங்க டெஸ்ட் பேட்சுக்கு என்ன கொடுக்குறோமோ அந்த லெசனை நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய புக்கில் படிங்க. கூடவே ஸ்டடி பிடிஎஃப்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஸ்டடி பிடிஎஃப்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட்டையும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ரெஃபர் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கும் சரி, தமிழுக்கும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? பிவைக்கு டெஸ்ட் இருக்குமா, அது தனி. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க ஹிஸ்ட்ரினா, அதில் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் என்ன அதை படிப்பீங்க. இந்த டார்கெட் வைஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் அதுக்கு டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கான பிளான் தனியாக இருக்குது. சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம 1 மந்த் பின்னாடி வந்து செகண்ட் ஃபேஸில் ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட். நீங்கள் முடிச்சிட்டிங்க இந்த மாதிரி அப்படிங்கும்போது யூனிட் வைஸ் ஃபுல்லாக யூனிட் 1க்கான டெஸ்ட், யூனிட் 2க்கான டெஸ்ட், 3, 4, 5, 6 இதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டும் பின்னாடி இருக்குது. லாஸ்ட்டு 15 டேஸில் இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக, ரிவிஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இது எல்லாமே வச்சுருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்லைன் டெஸ்ட்டு அன்லிமிட்டட் அட்டம்ஸ் எத்தனை முறை வேணாலும் எழுதிக்கலாம். கொஷின்ஸு, ஸ்டடி பிடிஎஃப்ஸு, டாப் 25 டார்கெட் பிளான்ஸு, மேக்ஸுக்கான ஷார்ட்கட் டிப்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். சரியா? எக்ஸ்ப்ளனேஷனில் ஆட் பண்ணியிருப்போம். ரேங்க் லிஸ்ட், லீடர் போர்டு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, வெறும் 850 ருபீஸ் ஒன்லி. இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒன்று நீங்கள் ஆப்பில் போயிட்டு டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமான அகாடமியோட ஆப்பில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி குரூப் 2க்கான பேட்ச் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு பை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆப்க்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டோர் மெனுக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்பில் எழுதுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, பிளானுக்கு வருவோம். ஸோ இதெல்லாம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன். சரியா? எப்படி ஜாயின் பண்ணுவோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க. சரியா? பிளானை வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னு இந்த பிரிண்ட் அவுட் நீங்கள் வந்து கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அனுப்புவாங்க. இதுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா தருவாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ புக்ஸ் வைஸ் 4 இயல் வந்து படிப்பீங்க. சிலபஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிப்பீங்க. ஓகே, இது புக் வைஸ் படிப்பீங்க. ஓகேவா? அப்புறம் தமிழ் பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் சிலபஸ் லெட்டிங் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் தருவோம்.
பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், பிழைகளை அறிதல், சந்திப்பிழை, இதெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக இதில் இருக்கக்கூடிய 500 கண்டென்ட்டையும் ஒரே டைம் கொடுக்க போதில்லை. அதில் பிரித்து செட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கண்டென்ட்டை மட்டும் படிக்கிறதுக்கான பிடிஎஃப் தனியாக இருக்கும். அந்த பிடிஎஃப்பை மட்டும் படிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து தமிழுக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டில் 150 கொஷின்ஸ் இதில் இருக்கும். சரிங்களா? 100 இல்லாமல் 150ஆகவே கொடுப்போம். அதே மாதிரி ஜிஎஸ்ல பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம், அப்புறம் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, மேக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள், இதெல்லாம் சேர்த்து இதில் ஒரு 150 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும். தமிழ் தனியாக ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் தனியாக இருக்கும். இன்க்ளூடிங் மேக்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி பிளான் வந்து போகும். சரிங்களா? ஸோ பிளான் வந்து ஷோ பண்ணுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பிளான். டெஸ்ட் 2னா டெஸ்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து புதிய சிலபஸ்க்கு தேவையான தகவல்கள் மட்டும் இயல் 5லேருந்து 9 வரைக்கும் 6th இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருப்போம். 4 இயலாக பிரிச்சிருப்போம். அப்புறம் சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கான சிலபஸ் கண்டென்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்த செட்டு. ஓகேவா? இதுக்கும் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்குமே இருக்கும். சரிங்களா? ஸோ அழகாக இந்த லெசனை படிச்சுட்டு வாங்க. ஓகே, இந்த மாதிரி டெஸ்ட் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ டெஸ்ட் 2 3 4 எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். இதுக்கான பிடிஎஃப்ஸ் கொடுப்போம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ ஒரு 7 டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஓகேவா? மந்த்லி ரிவிஷன் வச்சுக்கோங்க. ஸோ ரிவிஷன் இது வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 8வது டெஸ்ட் 9th வந்தாச்சா? கூடவே சிலபஸ் வைஸும் படிச்சுட்டே வரீங்க, புக்கில் இருக்கிறதையும் படிச்சுட்டே வரீங்க. ஓகே, 9th 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டிங்க. இது 11th டெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் படிக்க வேண்டியது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு வாட்டி புது புக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் கண்டென்ட் வந்துட்டீங்க. சரியா? அப்புறம் ஓல்டு புக்கையும் படிப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடும். சரியா? ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் லெசன்ஸ் வந்து சிலபஸ் தேவையான இருக்கக்கூடியது படிப்பீங்க. ஸோ இதே மாதிரி 10th வரைக்கும் அதுலேயும் படிச்சிருவீங்க. இந்த பிளானை கோத்ரூ பண்ணிங்கன்னா தெரியும். ப்ளஸ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஒரு 15 டெஸ்ட்டுக்கு பிறகு கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி படிச்சுட்டே இருப்போம். நீங்கள் இந்த டெஸ்ட்டெல்லாம் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். இன்றைக்கி தான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பிளானை ஃபாலோ பண்ணி எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான லெசன்ஸ் ஒவ்வொரு சிலபஸ்லையுமே வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். இப்போ தமிழ் வந்து இப்போது டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கும். 11th 12th இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th படிப்பீங்களா சார்? அதுவும் படிக்க வச்சுருப்போம். டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். சரிங்களா? 16 டெஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள். அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, நியூ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து படிச்சிருப்பீங்க, சிலபஸ் வைஸும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதன் பிறகு ஓல்டு புக்கு படிச்சிருப்பீங்க. ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ இல்லையா, அந்த கொஷின்ஸில் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருப்போம். சரியா? நீங்களும் புக் எடுத்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சும்மா வந்து படிங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிளானில் இன்க்ளூட் பண்ணி உங்களை படிக்க வைக்க போகிறது தான் இந்த பிளான். ஓல்டு புக் படிச்சிருப்பீங்க. படிச்சதுக்கப்புறம் ரிவிஷனும் ஒரு டைம் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் பாருங்கள், சிலபஸ் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? 6th to 8th நியூ புக்கு மறுபடியும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறீங்களா? நான் சொன்ன மாதிரி செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணுவீங்களா? ஓகே, இந்த பிளான்குள்ளே. அப்புறம் 9th 10th சேர்த்து ரிவைஸ் பண்ண போகிறீங்களா? ஓகேவா? புக் வைஸ். அப்புறம் 11th 12th சேர்த்து ரிவிஷன் பண்ண போகிறீங்களா? அப்புறம் 6th to 10th ஓல்டு புக் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் பண்ண போகிறீங்களா? இப்போ ஏற்கனவே அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் 6th 7th 8th இப்படிலாம் ஒரு டைம் படிச்சிங்க. அதன் பிறகு இப்போ வந்து கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸ்டாண்டர்ட் 6th to 8th 9th 10th 6th to 10th ஓல்டு புக் ரிவிஷன் ஒரு டைம் பண்ணிட்டீங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட். சரிங்களா? அதன் பிறகு வந்து உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் கடைசியில் இருக்கும். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்புறம் உங்களுக்கு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது இருக்குது. நடுவில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 1 வந்து என்ன பண்ணுவோம்னா டெய்லியும் தமிழ், ஏன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் கண்டென்ட் படிச்சிருவீங்க. 1 monthலேயே வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லெசன்ஸ் எல்லாமே புக்கில் படிச்சிருப்பீங்க. அப்போவே உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் வந்து இந்த சிலபஸ் பேஸ்டு கண்டென்ட் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து டெய்லியும் 100 கொஷின்ஸ். இது எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் 45 minutes 30 to 45 minutesல எழுதிடுறாங்க. அந்த ஆவரேஜ் டைமில் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பேட்சஸில் கொடுத்துருக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ அவங்களாம் வந்து ஒரு ஸ்பீடாக எழுதுறாங்க. இந்த 100 கொஸ்டின் ஆன்லைனில் அட்டன் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 30 minutes. சரிங்களா? 20 to 40 minutes அதிகபட்சம், மினிமம் 20 minutesலையும் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்க்குறாங்க ஆன்சர்.
சரியா, அதை பண்ணுவாங்க. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் மேக்ஸிமம், இல்லை 1 hour கூட எடுத்துக்கோங்க டெய்லியும், இதை அனலைஸ் பண்ணி என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஓகே, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா, அடிஷ்னலாக இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஆகஸ்ட் 1 இதுக்கான டெஸ்ட்டும் நான் வந்து கொடுத்துருவேன். சரிங்களா, இந்த மாதிரி வந்து உங்களை வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டின் பேப்பரையும் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு. சரியா, ஸோ நீங்கள் வந்து எழுதிட்டே வரலாம். நீங்களே அதில் கொஷின் சூஸ் பண்ணி எந்த கொஷின் வேணாலும் சூஸ் பண்ணி எழுதலாம். நான் ஆர்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் வந்து நம்ம போட்டிருப்போம். 2025 கேட்ட கொஷின்ஸ், 24 கேட்ட கொஷின்ஸ், 23 கேட்டது, அந்த மாதிரி போட்டிருப்போம். அதில் நீங்கள் ஒன்று ஒன்றா எழுதிக்கிட்டே வரலாம். டெய்லியும் உங்களோட பிளானில் இன்க்ளூட் பண்ணுறோம் இது. சரியா, ஸோ நீங்கள் படிக்க போகிறீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டாபிக் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. சரியா, நீங்கள் ஏற்கனவே படிச்சது. இப்போ பாலிட்டி அப்படின்னா அதில் வந்து ஒரு 20 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஓகே, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட் யூனிட் வைஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இந்த மாதிரி தனித்தனியாக யூனிட் வைஸ் அதுக்குள்ளே டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இம்பார்ட்டனாக பிவைக்குள்ளே கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். அதுவும் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஷின்ஸு, 100 கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அதுவும் நீங்கள் படிச்சுதான் அதுவும் நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 20 அப்புறம், சரி, ஆகஸ்ட் 20 அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, அது வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸுமே டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. மேக்ஸில் டெய்லியும் வந்து ஒரு டெஸ்ட்டு கொடுப்போம். சரியா, டெஸ்ட்டுனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டடி பிளான் கூடவேன்னு வச்சுக்கோங்க, அதை படிக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. சரியா, ஸோ ஒரு 20 to 25 கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரியா, 20 கொஷின்ஸ், 25 கொஷின், ஒரு 40 மினிட்ஸ் ஆகுமா தப்பாக இருக்கிறது இதெல்லாம். நீங்கள் வந்து மேக்ஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க, 30 to 40 மினிட்ஸ் பண்ணுறீங்களா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தெரியாதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. சரியா, ஸோ இதுக்காகவே நீங்கள் இந்த மேக்ஸில் இது ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. முதல்ல டாபிக் வைஸ் படிப்பீங்க. நான் உங்களுக்கு வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நான் வந்து ஆட் பண்ணியிருப்போம், ஒரு 15 டெஸ்ட் வரைக்கும். ஓகேவா, அதெல்லாம் முடிக்கிறீங்க. அதில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டாபிக் வைஸ் கொஷின்ஸ் இருக்கும். அதன் பிறகு டெய்லியும் உங்களை வந்து மேக்ஸ் வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸுக்கு தனியாக வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது 25 கொஷின்ஸை ஈஸியாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் இருக்கும், டைமும் வந்து ஸ்பீடாக போட்டுருவீங்க. ஓகேவா, ஸோ அது பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1லையுமே வந்து நிறைய கொஷின் 20க்கு மேலே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட முடியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய கிளாஸ்லையும் கொடுத்துருப்போம். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணவங்களாலே அது பண்ண முடியும். சரியா, ஸோ இதுவுமே அதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி தமிழ் அண்ட் மேக்ஸ் நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் தமிழையும் மேக்ஸுமே வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸில் 20+ கேரண்டீட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டு செப்டம்பர் 28 அந்த மாதிரி எக்ஸாமா. ஸோ அந்த ஃபைனல் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு யூனிட் வைஸ் நான் சொன்ன மாதிரி யூனிட் 1, 2, 3 இந்த மாதிரியான ரிவிஷன்லாம் பண்ணுவீங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். எது வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களோட ரிவிஷனுக்கு. சரியா, ஸோ இது எல்லாமே அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். சரியா, ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ஆகஸ்ட்டு எண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கூட இதில் முக்கால்வாசி அப்டேட் ஆகிடும். சரிங்களா, 75% டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். இந்த பிவைக்கு எல்லாமே ஆரம்பிச்சு பிவைக்கு எல்லாமே இது சொன்ன டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டையுமே அப்டேட் பண்ணி வச்சுருவோம். சரிங்களா, இந்த டார்கெட் வைஸ் வரக்கூடிய டெஸ்ட்டு தான் இந்த 25 டார்கெட்டுக்கான டெஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு 1 by 1 அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ இது மீது எல்லாமே நாங்கள் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி எழுத வேண்டியது தான். அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கவர் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுக்கும் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும், அதுவும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கான டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பிளான்லேயே இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. தனியாக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு டெஸ்ட்டாக. ஓகே, தனி டெஸ்ட்டாக இது வரும். பிளானில் இருக்கும், ஆனால் இதுக்கு தனி டெஸ்ட்டாக வரும். சரிங்களா, இது இல்லாமல் தான் அங்கே வந்து நான் சொன்ன கொஷின்ஸ் 150 கொஷின்ஸ் அப்படிங்கிறது மாதிரி. சரிங்களா, பட் இது எல்லாமே தனித்தனி டெஸ்ட்டாக தான் வரும். இதெல்லாம் தனித்தனி டெஸ்ட்டாக உங்களுக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய டெஸ்ட். ஓகேவா, பிளானை கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ என்ன மாதிரி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெசன்ஸ் வந்து வளவலன்னு கொடுத்துருக்க மாட்டோம். உங்களுக்கு வந்து புக்கில் இந்த சிலபஸ்க்கான கண்டென்ட் இது படிங்க, இது படிச்சுன்னா கவர் ஆகிடும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை மட்டும் கவர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஜியாகிரஃபி, சயின்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதில் முக்கியமான கண்டென்ட் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. சரியா, சுத்தமாக ஒமிட் பண்ணுறதுக்காக அதில் உங்களால் என்ன படிக்க முடியுமோ படிங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லை படிக்க முடியல அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இது படிக்கணுமா அதை படிங்க, புவியியல் படிக்கணுமா படிங்க, பொருளாதாரம் படிக்கணுமா படிங்க.
சரியா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் பேஸில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். எல்லாத்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ். அதில் என்ன முக்கியமானதோ தான் அது இதையே நாம் என்ன இதில் தான் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதையுமே ஃபில்டர் பண்ணி இதில் ஷார்ட்கட் ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? இதை அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கான ஃபைனல் இது வந்து சக்ஸஸ் அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், சரியா? ரைட். ஸோ இதுதான் வந்து பிளானு. ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் புக்ஸ் ஏதாவது வேணும்னாலும் குரூப் 2க்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இண்டிவிஜுவலான புக்ஸ், மேக்ஸுக்கான புத்தகங்களாக இருக்கட்டும், தமிழுக்கான புத்தகங்கள், ஓகே, ஜிஎஸ்க்கான புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக் நான் டெஸ்ட்டாக சொன்னது அது புக்காகவும் இருக்குது, அதுவும் வாங்கிக்கலாம். ரைட்டா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணுறது என்னன்னு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். பிளானை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, 25 டெஸ்ட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறது ரொம்ப மினிமமான ப்ரைஸு. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. அட்லீஸ்ட் பிடிஎஃப் ஆச்சும் வாங்கி பாருங்கள், எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க, கொடுப்பாங்க. சரியா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.